தேவனுடைய பிரசன்னம் வனாந்தரத்தின் நடுவில் இறங்கியிருந்தது. அந்த பரிசுத்த கூடாரத்திலிருந்து தேவன் மோசேயை அழைத்தார். மக்கள் தங்கள் பாவங்களுக்காக தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பலிக்கும் ஒரு விதி. ஆரோன் மற்றும் அவரது மகன்கள் தேவனுடைய ஆசாரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் மக்கள். ஆனால் தேவனை மதிக்காதவர்கள் உயிரோடு இருக்க முடியாது. நாதாபும் அபீகுவும் தவறான தீயை கொண்டு வந்த எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். உணவு, உடல், வாழ்க்கை, ஓடு எல்லாவற்றிலும் பரிசுத்தம் முக்கியம். நோய்களும் கூட பரிசுத்தத்துடன் தொடர்புடையவை. ஆசாரியர்தான் தீர்ப்பு சொல்வார். ஆரிட் சுத்தமா அசுத்தமா? ஒரு வருடத்தில் ஒரு நாள். மக்களின் எல்லா பாவங்களும் ஒரே நாளில் மன்னிக்கப்படும். ஒரு ஆடு, நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், ஏனெனில் நான் பரிசுத்தமானவன் என்று தேவன் சொன்னார். தேவன் மக்களுக்கு திருவிழாக்களை கொடுத்தார். மான்மெங் அவரை நினைவில் வைத்துக் கொள்ள. கேட்டால் ஆசீர்வாதம், கேட்காவிட்டால் சாபம். மனிதன் தேர்வு செய்ய வேண்டும்.